அந்த தொடர்ந்து ஸ்கிரிப்டை படித்த பல வெர்ஷன்ஸ்களை படித்து என்னோட நிறைய அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற இதில் இது ஏன் நீங்கள் வந்து சீரியஸான படமெல்லாம் பண்ணுறீங்க, இது பயங்கரமான கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது, இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை ஊக்கப்படுத்தினது கல்யாண். ஸோ அந்த கல்யாணோட ஊக்கம்தான் வந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இணைந்து இந்த படத்தை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியத்தை உருவாக்கி இருக்கிறது. இது நம்ம ஏதோ ஒரு ஈழத்தோட கதை வந்து ஏதோ ஒரு ஆர்ட் ஃபிலிமாவோ ஒரு சீரியஸாக உட்காந்து பார்த்துருக்கிற ஒரு விஷயமாவோ என்று இல்லாமல் நாங்கள் வந்து காலங்காலமாக பார்த்த போர் படங்களிலிருந்து அந்த வாழ்க்கையை சொல்கிற ஒரு படத்தை உருவாக்க காரணமாக இருக்கிறது. இந்த படத்தை இப்பொழுது இணைஞ்சு வெளியில் இருக்கிற ஸ்பிரிட் மீடியா நடிகர் ராணா சார் அவர்களுக்கும், இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட்டிருக்கிற ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கும், இதை இன்று உலகம் முழுவதும் முதல் ஒரு ஈழத்து கதையை சொல்லுகிற ஒரு படம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான ஒரு திரை அனுபவத்தை சரியான திரையரங்குகளில் ஒரே நேரத்தில் போய் சேருகிற ஒன்றை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விதுஷ் அவர்களுக்கு, அஹிம்சா இன்டர்நேஷ்னல் விதுஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். முதல் ஈழத்திலிருந்து வந்த ஒரு கதை, அவரும் ஒரு ஈழத்தமிழர், அவருடைய தாய் தந்தையரும் இதே மாதிரியான இந்த கதைக்களம் நிகழ்கிற 80களின் இறுதிப்பகுதியில் ஈழத்திலிருந்து போனவர்கள். அது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மாதிரியான ஒன்று விஷயத்தை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விதுஷ் அவர்களுக்கும் நன்றி. இந்த நன்றி பத்தியில் மிக நீண்டது. ஸோ நான் இதோட அந்த நன்றி பட்டியல் நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து பல பேருடைய அந்த கனவுகளின் தொடர்ச்சி தான் வந்து நான் இந்த படத்தை இன்று இயக்கி சாத்தியப்படுத்தியிருக்கிறது. இது வந்து ஒரு சோமிதரனுடைய நிகழ்வாக அல்ல, இது பல ஈழத்தமிழர்களின் கனவுகளின் அந்த திரட்சியை நாங்கள் சாத்தியப்படுத்தியிருக்கிறோம். உண்மையிலே இந்த இந்த கதைகள் நாங்கள் நிறைய போர் படங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஹாலிவுட்லேருந்து பல படங்களை வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலையும் உலகத்திலையும் பல பேர் அந்த ஹாலிவுட் சினிமாக்களை கொண்டாடிக்கிறோம். அந்த போரில் எல்லாம் வந்து 2 தரப்பும் துப்பாக்கியால் சண்டை பிடிக்கிற விஷயங்களை பார்த்துட்டே இருப்போம். இன்றைக்கு இந்த உலகம் போருக்குள் இருக்கிறது. தினம் நாங்கள் போரோட செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போரோட செய்திகளை நமக்கு வந்து ஈரான் வந்து இஸ்ரேலில் பொம்பு போடுது, அமெரிக்கா வந்து ஈரானில் பொம்பு போடுது, 2 பேரும் மாறி இத்தனை குண்டு இன்றைக்கு விழுந்துச்சு, இத்தனை குண்டு இங்கே இவங்க அடித்தாங்க, இத்தனை குண்டு துபாயில் விழுந்துச்சு என்ற அந்த ஸ்கோரை பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னால் இந்த குண்டு விழுகிற இடத்தில் அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அது ஈரானாக இருந்தாலும் சரி, இந்த குண்டு விழுகிற இடத்தில் ஒரு மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த குண்டு போய் விழுகிற அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், அவர் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், அங்கே ஒரு மரண வீடு நிகழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கலாம். அந்த குண்டு விழுந்ததுக்கு பிறகு அது என்ன ஆகும்ன்றது இருக்குல்ல, அந்த அவர்களுடைய பதட்டம் இருக்குல்ல, அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை சொல்லுகிற படம் தான் இது. நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஓர் ஃபிலிம்ஸ்ன்றது எப்பயுமே போர் படங்களை நாங்கள் பார்க்கும்போது போர் புரிகிற 2 தரப்பை பற்றி தான் படங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒரு 1000 கன், அந்த பக்கம் ஒரு 1000 கன், இந்த பக்கம் ஒரு பலகுழல் துப்பாக்கியை வச்சுட்டு 2 பேரும் துப்பாக்கிகளை சுடுகிற காட்சிகள் தான் பார்த்துருக்கோம். இந்த துப்பாக்கிகள் சுடுகளுக்கு நடுவில் ஒரு மக்கள் இருக்கிறார்கள், ஒரு வாழ்க்கை இருக்கிறது. போர்ன்றது வந்து நம்ம போரை எப்பயுமே பார்க்கும்போது ஏதோ துப்பாக்கிகள் சுட்டுட்டே இருக்கிற விஷயம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. போரோட வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய இளமை கால வாழ்க்கையும் போருக்குள்ளே தான் இருந்தது. அந்த போருக்குள்ளே தான் நாங்கள் படித்தோம். அந்த போருக்குள்ளே தான் எங்களுடைய சிறு வயது விளையாட்டுகள் இருந்தது. அந்த போர் தான் எங்களோட விளையாட்டாகவும் இருந்தது. இந்த பாட்டில் பார்த்தது போல் நாங்களே எங்களுக்கான துப்பாக்கிகளை இது பண்ணி போரே விளையாட்டாக இருந்தது. அந்த போருக்குள்ளே தான் காதல் இருந்தது. அந்த போருக்குள்ளே தான் திருமணம் இருந்தது. அந்த போர் வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் போர் என்று வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஆக்கெல்லாம் ஏதோ போரில் இருக்கிறவங்கலாம் அந்த அப்படியே ஸ்டிஃபாக ஏதோ அப்படி இருக்கிறதுன்றது இல்லை. அவ்வளவு அப்படி இருந்தால் போரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்ட்ரெஸ்லேயே செத்து போயிடுவாங்க, குண்டுலாம் போட்டு சாடிக்க தேவையில்லை. அப்போ அந்த போரை போர் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது.
ஒரு பகுதியாக மாறிய அந்த போருக்குள்ள எப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் எப்படி இருந்தது, அதுதான் இந்த 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 படத்தில் நாங்கள் சொல்ல வருகிற விஷயமா இருக்குது. எங்களுடைய ஒரு பதட்டம் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு 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 விஷயம் நடந்துடணுன்ற அந்த பதட்டம் தான் சினிமா. உலகத்தில் வந்து இன்றைக்கு அப்படியான பல படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு படம் உலகத்தில் பல பேர் பார்த்தாங்க. அந்த படம் வந்து போரோட வலிகளைத்தான் சொல்லியது. ஆனால் போரோட வலிகள் என்பது வெறும் அழுகையாகவும் ரத்தமாகவும் மட்டுமே சொல்கிறதில்ல, அதுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையாகவும் சொல்கிறது என்று சொன்னது அந்த படம். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கேன். அது இந்த இந்த தமிழ் ரசிக சூழலில் தமிழர்கள் இந்த படத்தை ரசிப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லரை ரசிக்கக்கூடியவர்களாக அந்த படங்கள் வெற்றியடைய வைத்தவர்களாக தமிழ் சினிமாவில் ஆட்கள் இருந்திருக்காங்க. எப்பவுமே எனக்கு ரொம்ப மரணத்தை விடவும் மரண பயம் வந்து ஒரு பதவேதப்பானது. இந்த படம் அந்த மரண பயத்திலிருந்து வாழ்க்கையை சொல்கிறதா தான் இந்த படம் இருக்கும்.